பக்கம் இடது பக்கம் புரட்டி 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 அவங்கள நாங்க எடுத்தோம். ஏன் ஒரு பக்கத்திலே படுத்திருந்தா 309 வருஷத்துல விழா செத்துடும் இல்லையா? சிமிந்தி பேக்க வீட்டுல கொண்டு வச்சு பாருங்க, 10 நாள் வச்சா அப்படியே கல்லாயிடும். 2 நாளைக்கு ஒருக்கா பிரட்டி பேட்டி போடுறோமா இல்லையா? அப்பதான் அது லூஸ் ஆயிருக்கும். இல்லன்னு சொன்னா அப்படியே இருந்து கல்லாயிடும். சாதாரண சிமிந்தி பேக் 309 வருஷங்கள் அந்த உடம்புகளை அல்லாஹ் பிரட்டி 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 பாதுகாத்தான். மிகப்பெரிய அற்புத தன்மை என்ன தெரியுமா? கிழக்குல சூரியன் உதிக்கிற சமயத்துல எங்கட நிழல் எங்க இருக்கும்? மேற்கில இருக்கும். மேற்கு பக்கமாக சூரியன் வர சமயத்துல எங்கட நிழல் கிழக்கில் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்ன தெரியுமா? கிழக்கில் சூரியன் இருந்தால் அவருடைய நிழல் கிழக்கிலே இருக்கும், மேற்கிலே சூரியன் இருந்தால் மேற்கிலே அவருடைய நிழல் இருக்கும். ஏன்? சூரியனோட சூடு பட்டு 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 309 வருஷங்களிலே இந்த உடம்பு டேமேஜ் ஆகிடும். அதனால அவங்களோட நிழலை இந்த பக்கமே கொடுத்து நிழலிலே அல்லாஹ் அவர்களை வாழ வைத்தான். இதுதான் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அற்புத தன்மை. இது யாருக்கு கிடைத்தது? 7 வாலிப பிள்ளைகளுக்கு மட்டுமா கிடைச்சிச்சு? இல்ல, நாய்க்கும் சேர்ந்துதான் கிடைச்சிச்சு. இப்ப நாங்க படிக்க வேண்டிய பாடம், அந்த நாய் நல்லவர்கள் அன்பு வைக்க போய் தானே இவ்வளவு கராமாத்துகளும் அல்லாஹ் அந்த தன்மை அந்த உசுருக்கும் கொடுத்தான். நல்ல மனுஷனை அன்பு வைக்க போய் தானே. இதை யாரும் மறுக்க முடியாது, இதை யாருமே மறுக்க முடியாது. குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப பகுதியிலே இது சம்பவம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த மூமின்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியாக நாங்க நாறு வெளிமார்கள் என்று சொல்றவங்க பூவை போல. இந்த நாறு பூவோட சேர்ந்துட்டா ராஜபக்சேட கழுத்திலையும் மாலையாக விழும் இல்லையா? கொண்டு போய் நார கொண்டு போய் சாதாரண ஜேப்பில போட்டாலும் நம்மள கம்பி என்ன வச்சிடுவானுவல் இல்லையா? குறவலைய நசிக்க வந்துட்டான், தூக்கல போட வந்துட்டான் சொல்லிடுவானுவல். நார கொண்டு போய் போட்டா அதை பூவாக கோத்து போட்டு பாருங்க, வாங்காதவனும் தலையை நீட்டி வாங்கிக் கொள்வான். உண்மை அல்லாஹ்வுடைய நல்ல நாங்க நாறு நம்மிடத்துல வாசனை இல்லை. வாசனை உள்ள அந்த வடிமார்களோட நாங்க மஹப்பத் வச்சிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாய்க்கு கொடுத்த அற்புதத்தை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லுவது தருவது போல அது செய்த செயலை அல்லாஹ் பார்க்கிறான், அதனுடைய உருவத்தை பார்க்கவில்லை. நீ நஜீஸ், உனக்கு என்ன கராமத்து, உனக்கு என்ன புதினம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் விட்டானா? இல்லையே. அது 309 வருஷம் தூங்கியது, அதனுடைய நகமும் அப்படி இருந்தது, அதனுடைய பல்லும் அப்படியே இருந்தது, அதனுடைய தலைமுடியும் அப்படிதான் இருந்தது. 309 வருஷம் நகம் வளர்ந்தா, 309 வருஷம் பல்லு வளர்ந்தா, 309 வருஷம் தலைமுடி வளர்ந்தா, சிந்தித்து பாருங்க. எல்லாமே அந்த நிலையில் காலையில் படுத்து அந்தியில் உறங்கினால் ஒரு மனுஷனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புத தன்மைகள். இவைகளை கராமாத் அப்படின்னு சொல்கிறோம். பூமிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நாங்க விஷயத்துக்கு முடிச்சு கொண்டு வருவோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துல 4 பெண்களை விலாயத்துடைய பெண்களாக அறிமுகப்படுத்தினார்கள். 4 பெண்கள் விலாயத்துடைய பெண்களாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஒரு நாள் எங்க கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பூமியிலே 4 கோடு போட்டார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, 4 கோடு போட்டார்கள். 4 கோடு போட்டுட்டு கேட்டாங்க, இந்த 4 கோட்டுக்கும் அடையாளம் என்ன என்று தெரியுமா அப்படின்னு கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அதனுடைய அறிவை தெரிவார்கள். சொன்னாங்க, முதலாவது கோடு ஹுவைலிதுடைய மகளான ஹதீஜா அப்படின்னு சொன்னார்கள். ஹுவைலிதுடைய மகளான ஹதீஜா அப்படின்னு சொன்னார்கள். இரண்டாவது கோடு முஹம்மதுடைய மகளான ஃபாத்திமா அப்படின்னு சொன்னார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளான ஃபாத்திமாவை சொன்னார்கள். மூன்றாவது கோடு இம்ரானுடைய மகளான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நாலாவது கோடு மஸாஹிம் என்பவருடைய மகளான ஆசியா ஃபிர்அவுனுடைய மனைவி என்று சொன்னார்கள் எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுவைலிதுடைய மகள் ஹதீஜா, கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா, இம்ரானுடைய மகள் மரியம், மஸாஹிமுடைய மகள் ஆசியா. இந்த 4 பெண்களையும் எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தம பெண்களாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். அதிலே முதல் அந்தஸ்தை ஹதீஜா பின்த் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தான் கொடுத்தார். ஹதீஜா நாயகி அவர்களுக்கு தான் எங்க கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் அந்தஸ்தை கொடுத்தார்கள். 25 வருஷ காலங்கள் ஹதீஜா அம்மையாரோடு எங்க கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம், சஹீஹுல் புகாரி போன்ற ரிவாயத்துகளிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனாகிபு ஹதீஜா என்ற பாடத்தில் நீங்க படிக்கலாம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய ரிவாயத்து, உலகத்தில் உள்ள பெண்கள் விஷயத்திலே நான் பொறாமைப்பட்டில்லை,
கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது பட்டது போல கதீஜா நாச்சியார் மீது நான் அளவு கடந்த பொறாமைப்பட்டிருக்கிறேன். ஏன் காரணம்? எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டிலே இருந்தாலும் அவங்கள பத்தி சொல்லுவாங்க, வீட்டை விட்டு வெளியே போனாலும் சபையில அவங்களோட சிறப்புகளை பத்தி சொல்லுவாங்க. பொண்டுவலுக்கு அப்படித்தானே, அடுத்த வீட்டு பொண்டுவலை மேட்டு வீட்டு பொண்டுவலை பத்தி இவட நோனாட்ட பேசினா இவருக்கு கோபம் வர, என்ன நீங்க அடுத்த வீட்டு பொண்டுலாம் பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப அது பெண்களுக்கு அது ஜீரணிக்க முடியாத ஒன்று. ஆயிஷா சித்திகா நாயகிட்ட ஒரு நாள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற நேரம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆத்திரம் வந்து சொன்னாங்க, எப்படியும் இருந்தாலும் அவங்க 2 பேருக்கு வாக்கப்பட்ட பெண் தானே அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால சொல்லிட்டாங்க. ஏண்டா கதீஜா நாச்சியார் அவங்க எங்க கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமுடிப்பதற்கு முன்னால் அத்தீக் என்பவரை மணமுடித்தார்கள். இரண்டாவது அதாவது அபூ ஹாலா என்கிற ஒரு ஆணை களமுடித்தார்கள். அத்தீக் என்பவருக்கு உம்மு முஹம்மது என்ற ஒரு பொம்புள்ள புள்ள பிறந்துச்சு. அபூ ஹாலா என்பவருக்கு ஹிந்து என்கிற ஒரு ஆம்புள்ள புள்ள கிடைச்சிச்சு கதீஜா நாச்சியாருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கதீஜா நாச்சியாரோட வரலாற்றில் நாங்கள் படிக்கிறோம். ஏற்கனவே 2 பெண்களை மணந்தவர்கள், விதவையாக வாழ்ந்தவர்கள், அக்காலத்திலே வாழ்ந்த மக்கள் அவர்களை தாஹிரா என்று பெயர் சொன்னார்கள், பரிசுத்தமான மங்கை என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட கதீஜா நாச்சியாரை எங்க கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணம் முடித்தாங்க இல்லையா? அவங்கள பத்தி பெருமையா போசுற சமயத்து ஆயிஷா நான் இப்படி ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை சொன்னாங்க? அவங்க விதவையா இருந்து உங்களை கல்யாணம் முடிச்சவங்க தானே அப்படின்னு சொன்னாங்க. எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட கோபம் வந்துச்சு. எந்த அளவுக்கு கேட்டா முகமெல்லாம் சிவந்து விட்டது. உச்சி முடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே நேராகி விட்டது இந்த கோபத்தின் தன்மை. சொன்னாங்க, ஏண்ட கதீஜாவை பத்தி சொல்லணுமா? உலகத்தில் எனக்கு விருப்பமான ஒரு ஜீவன் இருக்கும் சொன்னா அதுதான் எனக்கு விருப்பமான ஜீவன். ஏன் நான் ஹிரா குகையில் இருந்து நான் வெளியாகி வர சமயத்திலே ஜம்மிலூனி என்ன போத்துங்கோ சொல்லிக் கொண்டு வர சமயத்திலே எனக்கு பொறுமை காத்து எனக்கு அடக்கலம் தந்து என்னை ஆறுதல் படுத்தி என்னை சாந்தப்படுத்திய அந்த ஜீவன். இந்த மனிதர்கள் எல்லாம் என்னை பொய்ப்பித்த சமயத்திலே என்னை உண்மைப்படுத்தியது அந்த ஜீவன். இந்த மக்கள் எல்லாம் என்னை விரட்டிய சமயத்திலே அதனுடைய சொத்துக்களை எனக்காக தியாகம் செய்தது அந்த ஜீவன். எல்லாத்துக்கும் மேலால நான் ஒரு ஆம்புலை என்று எனக்கு புள்ள பெற்று நிரூபித்ததும் அந்த ஜீவன். அப்படி சொன்னாங்க எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க மாப்பிள்ளை இன்னும் ஒரு புள்ள பெற்று நீங்க ஆம்புல நிரூபிக்கலே அப்படி ஆயிஷா சித்திகா நாயை பார்த்து சொன்ன பொழுது, சாமிஹனி என்ன மன்னிச்சு கொள்ளுங்கோ, இனிமே நான் இந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படி சொல்லி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொன்னதாக நாங்க வரலாற்றில் படிக்கிறோம். சஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத்து மனாகிபு கதீஜா என்ற பாடத்துல நாங்க படிக்கிறோம். கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கதீஜா நாச்சியாருடைய நினைவு வந்தால் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆடுகளை கொண்டு வந்து அந்த ஆடுகளை தன்னுடைய கையால் அறுத்து அதை உரித்து அதை மாமிசங்களை துண்டு துண்டாக பங்கு வைத்து கதீஜா நாச்சியாருடைய கூட்டாளிமார்கள் இருப்பாங்களே அவங்களோட வீட்டுக்கு அனுப்பி தன்னுடைய மனைவி உங்களோட கூட்டாளி கதீஜாவை கொஞ்சம் நினைச்சு பாருங்கோடு செய்வாங்க. இதெல்லாம் ஹதீஸ் புகாரில் இருக்கு ரிவாயத். மரணித்தவர்களை நினைச்சு ஆடு மாடு அறுத்து குர்பான் கொடுக்கிறது சுன்னத்து. இந்த காலத்துல நாங்க ஒரு ஆட்டை அறுத்தா மாட்டை அறுத்தா அதுக்கு ஷிர்க்கு இருக்குன்னு சொல்றாங்க. சஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத்து. மூமின்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி கதீஜாவை நினைத்து ஆடு அறுத்து அந்த ஆடுகளுடைய மாமிசங்களை தன்னுடைய மனைவியுடைய ஊருக்கு பங்கிடல, அவங்களோட கூட்டாளிமாருடைய வீட்டுக்கு அனுப்புறாங்க. யாரோட கூட்டாளி? நாயகமோட கூட்டாளி அல்ல, கதீஜா நாச்சியாரோட கூட்டாளி வீட்டுக்கு அனுப்பி உங்களோட கூட்டாளி கதீஜாவை நினைச்சு பாருங்க செஞ்சுக்கிறாங்க. புகாரியுடைய பாடத்துல படிக்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகன்ல ஒருவர் தான் இப்ராஹிம் என்கிற ஒரு ஆம்புல பிள்ளை. மாரியத்துல் கிப்தியா என்கிற அந்த பெண்ணுக்கும் கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைதான் இப்ராஹிம் என்ற ஒரு ஆம்புல பிள்ளை. 15 மாசங்கள் தான் அந்த புள்ள பூமியில ஹயாத்தாக இருந்தது. மதீனா ஷரீஃப்ல, மதீனா முனவராவில் இருக்கிற காலம் புள்ள இரவு நேரம் மடியில மாரியத்துல் கிப்தியாவுடைய மடியிலே அந்த நாயகுடைய மடியிலே குழந்தை உசுருக்கு போராடி கொண்டிருக்கிறது. மனைவி கணவரான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாந்து பார்க்கிறார்கள். துஆ செஞ்சு புள்ளட உசுரை காப்பாத்தி தருவாங்க என்பது அந்த தாயுடைய எண்ணம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகனே ஓண்ட உம்மான பௌத்துல இருக்கிற நேரம் 15 மாசம் தான் ஓண்ட ஹயாத் என்று அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். இதை மாற்ற முடியாது வாப்பா அப்படி சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தை உசுரு